ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. டோக்கன் சீக்கிரமாகவே தீந்துருச்சு. நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ டோக்கன் இன்னும் சீக்கிரமாக தீந்துரும். நாளைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இந்த 3 இடங்களில் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 3 to 4 க்யூவில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக நாளைக்கு கொண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கேயும் டோக்கன்ஸ் இன்றைக்கி சீக்கிரமாகவே தீந்துருச்சு. நாளைக்கு அங்கே டோக்கன் வாங்கிட்டு நடந்து தரிசனம் பார்க்குற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 6 to 7 ஸ்ரீவாரிமெட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம டோக்கன் வாங்கிட்டு நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். க்யூவில் ஒரிஜினல் ஆதார் இல்லை ஜெராக்ஸ் காப்பி காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கினா மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. நாளை காலைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4 to 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 to 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துலலாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நைட்டு 10:30 லாஸ்ட் டைம். அதுக்கு மேலே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் ஓப்பன் பண்ணுறது ஒரு 11-11:30 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. டோக்கன் டிக்கெட் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15 to 17 மணி நேரம் ஆகுது. வெதர் பகலில் நல்ல வெயில் இருக்குது, நைட் நல்ல சில்லுன்னு இருக்குது. நாளைக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். ஜனவரி 20 காலையில் 10 மணி வரைக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அண்டு இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். திருமலாவில் ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ திருமலாவுக்கு போனாலும் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ஒரிஜினல் ஆதார் காமிச்சு ஏதாச்சும் ஒரு சேவாவில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் காலையில் சுவாமியை கிட்டக்க பார்க்கலாம். செலக்ட் ஆன அந்த சேவாவும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி தரிசன டிக்கெட் ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் திருமலாவுக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைன் லக்கி டிப், ஆன்லைனில் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 10 மணி போல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலாவில் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நேற்று திருமலாவில் காலையில் கோதை நாச்சியாரின் மாலை வீதி உலா எடுத்துக்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்தினது வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். மத்தியானம் பார்வையிட்டு உற்சவம் நடந்தது, அதுவும் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். காக்கா பலி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒன்று செய்வாங்க, அதுவும் நேற்று திருமலாவில் நடந்துச்சு. காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி செய்கிறாங்க. பெருமாளோட தூதராக காகங்களை நினைக்கிறதுனால காகங்களுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி இந்த நிகழ்ச்சி செய்கிறாங்க. கோயில் உள்ள விமான வெங்கடேஸ்வர சுவாமி இருப்பார். அங்கே ஒரு சாதத்தில் மஞ்சள் பொடியும் குங்குமமும் மிக்ஸ் பண்ணி படைக்கிறாங்க காக்காக்கு. அதுதான் காக்கா பலி, காக்காக்கு அன்னமிடுதல். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,016 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.46 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 20,915 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.